இதேபோல தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் பெய்து வரும் மழை காரணமாக கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், மாலை நேரம் என்பதால் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு வாகன நெரிசலானது காணப்படுகிறது? விவரங்கள். அதாவது சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக வெயில் கடும் வெயில் சுட்டரித்து வந்தது. இந்த நாள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் இன்று மாலை ஒரு 4 மணி அளவில் திடீரென சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், குரோம்பேட்டை மற்றும் கிழக்கு தாம்பரம், சேலையூர் உள்ளிட்ட பகுதியில் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பெய்தாலும் சில இடங்களில் மழை இல்லாமல் காணப்பட்டது. இதில் இந்த கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் இந்த பகுதியில் மழை பெய்தது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மித வேகத்தில் வாகனங்களை ஓட்டி சென்றனர். வழக்கமாக இந்த பள்ளிக்கு சென்று வீடு திரும்புவவர்களை கூட்டிச் செல்வோர் மற்றும் அந்த பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் அந்த கிழக்கு தாம்பரம் பிரதான சாலையில் ஊர்ந்து செல்லும் நிலையில் தான் காண முடிந்தது. இந்த மழை காரணமாக அந்த மித வேகத்தில் அப்பகுதியில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனையடுத்து மழை சிறிது நேரத்தில் நின்றுவிட்டது. இதனால் இப்பகுதிகள் நல்ல மிதமாக குளிர்ச்சியாக காணப்பட்டாலும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஒரு அரை மணி நேரம் நீடித்தது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.